குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.9ல 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -7 ஒய்யோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணுவீங்க. ஸோ இது கிராஃப்ன்ற கான்செப்ட்ஸில் வர்றதுனால கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 லைன்ஸ்க்கும் உங்களுக்கு வரும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டார்க் லைனை 1 அடுத்த டார்க் லைனை 2 சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 10 லைன்ஸ்குள்ளே சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு லைன் வரும். அதை 5th லைனாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா x is equal to -7. அதாவது எக்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, -7ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் முதல்ல கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டலாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னும், பாசிட்டிவ் சைடில் இருக்கிறத எக்ஸ்ன்னும், நெகட்டிவ் சைடில் இருக்கிறத எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸில் வெர்டிக்கலாக இருக்கிறத ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சைடை ஒய்ன்னும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய சைடை ஒய் டேஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதோடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்போவுமே என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ x is equal to -7 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸில் -7 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணும்போது கிராஃபில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒவ்வொரு டார்க் லைன்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். ஸோ அப்போ x is equal to -7 எங்கே வருதோ அந்த இடத்துல டாட் வச்சு ரவுண்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிராஃப் வரையணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா இப்போ x is equal to -7 அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட் வருது. அப்போ இதை தொட்டு போகிற மாதிரி ஒரு லைனை நம்ம வரைகிறோம். ஸோ லைனுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ எண்டிங் பாயிண்ட். அப்போ மேலே கீழே ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் மாதிரி போட்டுட்டு x is equal to -7. எப்பவுமே கிராஃபில் ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை கரெக்டாக ப்ளாட் பண்ணுறது, XY மார்க் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை போட்டுட்டு ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் என்னன்றதை நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ அந்த லைனுக்கு நேராக என்ன ஈக்குவேஷனோ அதையும் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் x is equal to -7. அடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா y is equal to 6. ஒய்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கிடைமட்டத்தில் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுன்னும், செங்குத்தாக இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒய் அச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த ஒய் ஆக்சிஸோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது ஒய்யில் எங்கே 6 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனை தான் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷனை அதுக்கு மேலே எடுத்து எழுதணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பேசிக்கான ஒரு கான்செப்ட். எப்படி பிளாட்டிங் பண்ணுறது, எப்படி வேல்யூஸை போடுறதுன்றது மட்டும்தான் இருக்கும். அடுத்தடுத்த சம்ஸில் ஒரு கேல்குலேஷன் பேசிஸ்லாம் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.